everyone and welcome to Vedantu channel பசங்களா. ஸோ நம்ம 11th சாப்டர் பார்த்துக்கிட்டே இருக்கோம். யூ நோ தட். ஸோ இதையே நான் இவ்வளோ அவசரமாக ரெக்கார்டிங்ஸ் போடுறேன், லைவ் போடுறேன்னா நிறைய பேத்துக்கு போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் லாஸ்ட் 3 இருக்குது, ஃபர்ஸ்ட் 3 இருக்குது. ஸோ எதுவுமே வேண்டாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் யூ ஹேவ் போர்ஷன்னா நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், கரெக்டுங்களா? ஸோ அதனால 11th சாப்டருக்கான வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன் பசங்களா. திஸ் இஸ் ஃபார் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ வாட் இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் அ மீன் மாதிரி. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக், இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ரெண்டையும் கலந்து வச்ச ஒரு கலவைன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இந்த ஒரு சாப்டர். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா மீன் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ மீன் எப்படி கண்டுபிடிப்போம்? டிஸ்கிரிட்டாக இருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை n பண்ணுவோம். ஞாபகம் இருக்காடாமா? எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம அதை பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா? அதுதான். ஸோ தட் இஸ் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், தட் இஸ் மியூ. சரிங்களா? ஓகே, இப்போ இதுவே நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சப்போஸ் இஃப் யூ ஹாவ் 1 + 1, 1, 1, 2, 2, and 2, 3, 3, 3, 4, 4, 4, இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு மீன் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக 1 எத்தனை இருக்குது? ஸோ இட் இஸ் 4 × 1. நெக்ஸ்ட்டு 2s எத்தனை இருக்குது? 2 × 3. அண்ட் 3s எத்தனை இருக்குது? 3 × 3. 4s எத்தனை இருக்குது? 4 × 3. டோட்டலாக அவங்களோட எண்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் முடிஞ்சிருச்சா? ஸோ 4 எலிமெண்ட், இங்கே 2, இங்கே இங்கே 3, 4, 3, 10 எலிமெண்ட்ஸ் இருக்குது. டோட்டலி 13 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீன் கண்டுபிடிப்போம் இல்லடாமா? எஸ். ஸோ டிஸ்கிரீட்டாகவும் ஒவ்வொரு எலிமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போதும் நம்மளுக்கு தெரியும். இஃப் இட் இஸ் அ யூனிக் வேல்யூ, ஸோ காம்பினேஷன்ஸாக இவங்க எல்லாத்துக்கும் இதுதான் வந்துட்டு f(x), இவங்க எல்லாத்துக்கும் இதுதான் என்னோட எக்ஸோட வேல்யூஸ் அப்படின்றப்போ, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இவங்க எல்லாத்துக்கும்ன்றப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன்டு தட் வேல்யூ. ஸோ அதாவது x × f(x) டாமா. ஃப்ரீக்வன்சி எஃப்ங்கிறது என்னது? இட் இஸ் லைக் அ ஃப்ரீக்வன்சி. இந்த எக்ஸுக்கு இவ்வளோ ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க 2 பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணுறதுனா சம் ஆஃப் எக்ஸாக அங்கே மாறும். ஸோ அது எல்லாமே அப்போது அங்கே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு டிஸ்கிரீட் டைப்புக்கு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டிஃப்ரெண்ட், மற்றவங்களுக்கு டிஃப்ரெண்ட். அண்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஸோ நம்மளோட கனவு டெஸ்ட் சீரீஸ் இட் ஹேஸ் பீன் லான்ச்ட், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அட் 499, ஓகேங்களா? ஸோ இந்த நாள் இட் இஸ் ஜஸ்ட் லைக் 499. ஸோ இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே வேறு. ஸோ ப்ளீஸ் டூ இந்த ஆஃபரை பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்காக எல்லா டீச்சர்ஸும் செம்மையாக ஹார்ட் ஒர்க்ஸ் போட்டிருக்கோம். அஃப்கோர்ஸ் ஐ கேன் ஷுவர்லி சே தட் மேக்ஸில் இங்கே இருக்க ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சம்மும் உனக்கு வீண் போகாதுடாப்பா. இது இட் இஸ் நாட் லைக் 1 மார்க்ஸ். இது 1 மார்க்ஸாக மட்டும் இல்லாமல் ஒரு கம்பல்சரி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸுக்கு கூட கேட்கப்படுற மாதிரி ஒரு சாய்ஸ். ஸோ இட் இஸ் நாட் லைக் அ 1 மார்க். அது நம்ம 1 மார்க்காக பார்க்குற வரைக்கும் அது 1 மார்க்காக இருக்கலாம். ஆனால் அது ஒரு டெஸ்ட் பேப்பர்ஸ் பார்க்கும் போது இட் இஸ் நாட் அ 1 மார்க். இட் கேன் பி 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், எனி திங். ஸோ அது நம்ம பார்வைக்கு எப்படி தெரியுன்றதை பொறுத்து தான். நம்ம ஒரு கொஸ்டினை எப்படி வேல்யூ பண்ணுறதுன்றதை பொறுத்து தான் நம்மளை ஒருத்தவங்க வேல்யூ பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு கொஸ்டினையும் நீங்கள் சாதாரணமாக மதிப்பிடாதீங்க. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி மார்க் இஸ் வெரி வேல்யூட் ஃபார் அஸ். நம்மளுக்கு கட் ஆஃப் வேணும், பப்ளிக் மார்க் இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்டேட்லேயும் இல்லாத ஒரு ஹைப்ரிட் விஷயம் என்ன தெரியுமா? ஸோ நம்மளுக்கு ஜேஇக்கான காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் வி ஹாவ் லாட் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ். அண்ட் அந்த லாட் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு நம்மளுக்கு பப்ளிக் மார்க்கே போதும். ஸோ நீங்கள் ஜேஇ வேண்டான்னு நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ என்வாயன்மெண்ட் இருக்குது. அதை நம்ம பெட்டராக யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நாட் ஒன்லி ஃபார் கட் ஆஃப்காக நான் சொல்ல, இன்ஜினியரிங் காலேஜுக்காகன்னு சொல்லலை. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸாக இருக்கட்டும், இனிமேல் நீங்கள் டெவலப் ஆகிற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும். ஸோ இந்த எக்ஸ்போஷர் வேணும். நேஷ்னல் லெவல்ன்ற ஒரு எக்ஸ்போஷர் நம்மளுக்கு தேவை தான். இந்தியான்றப்போ வி ஆர் நாட் ஒன்லி தமிழ்நாடு. நம்ம தமிழியன்ஸ் மட்டும் கிடையாது, இந்தியன்ஸு கூட. ஸோ இப்போ இந்தியன்ஸுக்கு கிடைக்கிற எல்லா விஷயமும் நம்மளுக்கு கிடைக்கணும்னா கட் ஆஃபில் 1 மார்க் கூட நம்மளை தாண்டி நம்ம போடக்கூடாது. ஸோ ப்ளீஸ் கிவ் வேல்யூ ஃபார் எவ்ரி திங்டா பசங்களா. ஸோ இது ஒரு 1 மார்க்காக பார்க்காதீங்க. இட் இஸ் ஆல்சோ லைஃப் அண்ட் இட் இஸ் ஆல்சோ யுவர் வெரி நான் எவ்வளோ பேசுகிறேன்னா ஏன்னா அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். ஐ ஹோப் யூ ஆல் என்ரோல் இட். ஸோ இதுக்காக நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, ப்ரெஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போது இன்றைக்கி உங்களுக்கு ஆஃபர் கம்மி தான். ஸோ யூ கேன்
availed. சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமாடா பசங்களா? வாட் இஸ் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? ஸோ நான் சொன்னதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா we have some discrete typeல இருக்கு. எல்லா எக்ஸையுமே அவங்களோட f(x) கூட நீங்க மல்டிபிள் பண்ணி சமேஷன் பண்றதுக்கு பேர் தான் எக்ஸ்பெக்டேஷன், which is mean. ஓகேங்களா? அண்ட் இதுவே கண்டினியூஸ் டைப்னா இன்டகிரேஷன் பண்ணுவோம். So minus infinity to infinity x into f(x) dx. Right adappa? So this is for discrete and this is for continuous function. Variance. So variance is standard deviation of square, or நம்ம எப்படி எழுதலாம்? E of expectations of x minus expectation of x the whole square. Writing that is x minus mu the whole square. இதுதான் நம்மளோட variance ஓட formulas. And இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனா எல்லா 1 மார்க்ஸுமே இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து கூட கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் திஸ் சாப்டர். இந்த சாப்டர்லேயும் பயங்கரமான 1 மார்க்ஸ்லாம் உள்ளே இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், அவ்வளோதான். ஸோ வி ஹாவ் டு சர்ச் இட். So suppose that f(x) given below represents a probability mass function. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு probability mass function. Find the value of c. ஃபர்ஸ்ட் நீங்க c ஓட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னது? இது ஒரு மாஸ் ஃபங்க்ஷன். மாஸ் ஃபங்க்ஷன்னா ஒவ்வொரு டிஸ்கிரீட் வேல்யூக்கு மாஸ் ஃபங்க்ஷன், கண்டினியூஸ் ரேஞ்சுக்கு டென்சிட்டி ஃபங்க்ஷன், அவ்வளோதான் வித்தியாசம். கரெக்டாடாமா? இப்போ உங்களோட எக்ஸ் வேல்யூஸ் வந்து 1 2 3 4 5 and 6. இப்போ உங்களுக்கு f(x) வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ we know that summation f(x) is equal to 1. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதோட வேல்யூ என்னடாமா? 1. ஸோ c square, 2c square, 3c square, 4c square and c plus 2c. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? which is 6c square plus 4 வேற இருக்கா? ஸோ 10c square. நெக்ஸ்ட் இவங்களை ஆட் பண்ணீங்கன்னா which is 3c. And this is 1. So take it to the opposite side. So 10c square plus 3c minus 1. So minus 10 you can write like 5 into 2 and you have to factorize it. So factorize பண்ணீங்கன்னா இங்க plus இங்க minus வரணும், அப்பதான் நம்மளுக்கு இது இருக்கும். Divided by 10 divided by 10. So which is 2 times and this is 5 times. அப்படின்னா 2c plus 1, 5c minus 1, which is equal to 0. 2c plus 1 and 5c minus 1, which is equal to 0. This is our factorization. இப்போ நீங்கள் அப்போ இவங்களை இந்த சைட் கொண்டு வந்துட்டீங்கன்னா சியோட வேல்யூ என்னது? -1/2. ரைட்? இவங்களை இந்த சைட் கொண்டு வந்துட்டீங்கன்னா c is equal to 1/5. ஓகேவாடாப்பா? ஸோ c is equal to -1/2 and c is equal to 1/5. So this is our c values. So we have 2 values for c. பட் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட f(x) பார்த்தீங்கன்னா எப்பயுமே greater than 0வா இருக்கணும். ஸோ which means இது not possible, only this is possible. 1/5 தான் possible. ஓகே, எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த டேபிளை நம்ம மாற்றணும். we have to change the table. அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். how many values டா பசங்களா? ஓகே, எவ்வளோ வேல்யூஸ் இருக்குங்க? 1 2 3 4 5 6. We have 6 values. 1 2 3 4 5 and 6. c square, 2c square, 3c square, 4c square and we have c and 2c. ரைட்டுங்களா? சாரி டாமா, நம்ம அந்த வேல்யூ தானே எழுதணும். ஓகே, எழுதிட்டு கீழே கூட நான் எழுதிக்கிறேன். ஐ வில் பி ரைட்டிங் ஹியர். ஒரு காலம் ஓப்பன் பண்ணி இங்கே எழுதிக்கிறேன். சரிங்களா? சிங்கிறது 1/5, which is 1/25. 1/25 into 2 2/25, 3/25 and 4/25. இது வந்து 1/5 and this is 2/5. சரியாடாப்பா? So this is the probabilities or f(x) we have. Fine.
ஃபைண்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீன் கண்டுபிடிக்கணும். மீன் ஃபார்முலா என்னடா? அதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ். மீன்னாலும் ஒன்று தான், எக்ஸ்பெக்டேஷன்னாலும் ஒன்று தான். சரியாடாமா? ஸோ ஹவ் டு யூ ஃபைண்ட் இட்? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ நம்மளுக்கு வேண்டியது E of x is equal to summation x into f of x. அப்போ x-ஐயும் f of x-ஐயும் மல்டிபிள் பண்ண காலம் நம்மளுக்கு வேணும். நெக்ஸ்ட் வேரியன்ஸ் ஆஃப் x. வேரியன்ஸ் ஆஃப் x எப்படி கண்டுபிடிப்பாங்க? E of x minus E of f of x whole square. ஆர் இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கு. எஸ், வாட் இஸ் த ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா E of x the wholes இது கூட ஒரு தியரமா கேட்பாங்கடா பசங்களா. ஸோ இதுலேருந்து யூ ஹாவ் டு ப்ரூவ் இட். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி வந்து E of x square minus E of x வந்துச்சுன்னு கேட்பாங்க. ஸோ யூ நோட் இட் தட். ஓகேங்களா? ஸோ E of x square minus E of x the whole square. அப்போ நம்ம என்னென்ன விஷயம் கண்டுபிடிக்கணும்? நம்ம E of x கண்டுபிடிக்கணும் அண்ட் E of x square கண்டுபிடிக்கணும். சரிங்களா? x squareனா என்னது? இங்கே xனா இங்கே x, இங்கே x squareனா இங்கே x square, இங்கே x cubeனா இங்கே x cube. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ we will put one box. இது வந்து x, இது வந்து f of x, and this is x into f of x, and இது x square f of x போட்டுக்கிறேன், x square into f of x. நான் வந்து நம்ம டேபிள் வந்துட்டு ரொம்ப என்ன எழுதுனதே எழுதணும் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் பரவாயில்லையா எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ x is equal to 1, 2, 3, 4 and 5, 6. What about your f of x? 1 by 25, 2 by 25, 3 by 25, 4 by 25, 1 by 5 and 2 by 5. ரைட்டாடாமா? நம்மளுக்கு தேவை x into f of x. கரெக்டுங்களா? இவங்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும். 1 by 25, 2 2s are 4 by 25, 9 by 25, 16 by 25, 5 5 cancel ஆயிரும் 1 and 12 by 5. Next, we need x square 4, 9, 16, 25 and 36 into f of x. ஸோ இப்படி எழுதிக்கிட்டோன்னா நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுமா? ஓகேவா? யூ ஜஸ்ட் ரைட் இட். நான் எழுதியே ஆகணும்னு சொல்லலை, பட் மல்டிபிள் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணலாம்? நீங்கள் இவங்கள மல்டிபிள் பண்ணலாம். when you multiple both, what will happen? 1 by 25, 8 by 25, 27 by 25, it is 64 by 25 and 1 5 alone. 36 2 all multiple பண்ணா 72. So 72 by 5. ரைட் அடாமா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எஸ், ஸோ தட் இஸ் சமேஷன், ரைட்? அதுதானே நம்மளோட சமேஷன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் யாருக்கு ஈக்குவல்? அவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஸோ டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் 5, 5 கூட 9 ஆட் பண்ணால் 14 அண்ட் 14 கூட 16 ஆட் பண்ணிங்கன்னா இட் இஸ் 30. ஸோ இட் இஸ் 30 by 30 தான், 30 by 25 ப்ளஸ் 1 இருக்குது அண்ட் 12 + 5. You can cancel both. So this is 6 times and this is 5 times, so that you can add both. So 16 12 add பண்ணா 18. So 18 by 5 plus 1, which is 23 by 5 டாமா. When you cancel it, it will be 4.6. உங்களோட மீன் என்ன? 4.6. இந்த டேட்டாவோட மீன் வந்து 4.6. What about variance? ஸோ வேரியன்ஸ் V of x is equal to, எனக்கு E of x square வேணும். அப்போ E of x square ஃபஸ்ட்டு நான் கால்குலேட் பண்ணணும்.
What is my E of x square? இவங்கள ஆட் பண்ணணும் சரிங்களா? ஸோ டினாமினேட்டர் வரைக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? இட் இஸ் 9. 27 9 ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் 36. ஸோ 36 கூட 64 ஆட் பண்ணால் 100. ஸோ 100 by 25 ப்ளஸ் 5 இருக்கு ப்ளஸ் 72 by 25. This is 4 and this is 9. 9 plus 72 by 5. If you take LCM, what is 45? Or you straight divide பண்ணிக்கலாம். You can divide it, right? Easier இருக்கும்ல. So it is 1 12.12 வராதே. 14.4. 14.4 9 ஆட் பண்ணீங்கன்னா you will be having 23.4 டாமா. So what is your variance? வேரியன்ஸ் இல்லை, E of x square வந்து 23.4. ஓகேங்களா? ஸோ இப்போ வேரியன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ் ஆஃப் x is equal to E of x square minus E of x the whole square. So that is 23.4 கூட இருந்து E of x நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ வாட் இஸ் யுவர் E of x? 4.6. 46 ஸ்கொயர் பண்ணா. ஸோ 46 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்டாப்பா? When you square 46, it is 2116. So 21.16. 40 ல 16 போச்சுன்னா you will be having 24. And 23 ல 21 போச்சுன்னா 2. So 2.24. Your variance is 2.24. ரைட்டடா பசங்களா? ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி சம்லாம் நீங்கள் எந்த தப்பும் அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி சம் எடுக்க யோசிக்காதீங்க. இஃப் இட் இஸ் கம்ப் இது வந்து ஒரு லக்கி சாம் கொஷின் மாதிரி எடுத்துக்கிட்டு பண்ணிடுங்கடா பசங்களா. சரி இல்லை, மோஸ்ட்லி சொல்ல போனால் இந்த when you compare 12th mathsல என்னை கேட்டிங்கன்னா there are certain chapters which is very easy. அதை வந்து நம்ம ஒமிட்டே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். One is first chapter எப்படி பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அண்ட் another thing is second chapter we should be thorough. அது வந்துட்டு ஈஸி, அது 2 மணி நேரம் ஈஸியாக ரிவைஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். கான்செப்ட் எல்லாமே ஒன்று, அதனால அது எல்லாமே ஈஸி. கரெக்டுங்களா? அண்ட் நெக்ஸ்ட் திஸ் ஃபோர்த் சாப்டர் 4 வகையான ப்ராப்ளமை வச்சு ஓட்டுவாங்க. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ஈஸியஸ்ட் சாப்டர்னு பார்க்கும்போது ஐ வில் ப்ரிசியூ 11th and 12th. ஓகேங்களா? இந்த 5 சாப்டர்ஸ் இஸ் வெரி ஈஸி. ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்கிப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த 5 சாப்டர்ஸ்குள்ளே ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். இல்லைனா பல்காக இருக்க ஏதாவது ஒரு சாப்டர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் என்னை கேட்டால் எந்த சாப்டரையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தான் படிக்கும் போது. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் 11.7. ஸோ 2 balls are chosen randomly from an R. ஒரு வெசல் இருக்குது, அந்த வெசல்லேருந்து 2 பாலை கரெக்டாக சூஸ் பண்ணுறாங்க. கண்டெய்னிங் அதில் மொத்தமாக 8 ஒயிட் பால்ஸ் இருக்குது, 4 பிளாக் பால்ஸ் இருக்குது. ஆக மொத்தம் எத்தனை பால்ஸ்? ஆக மொத்தம் 12 பால்ஸ். சரிங்களா? சப்போஸ் தட் வி வின் ₹20 ஃபார் ஈச் பால், பிளாக் பால் செலக்டட், அண்ட் 10 ரூபா லூஸ் பண்ணுவீங்க ஃபார் யுவர் ஒயிட் பால் செலக்டட். ஃபைண்ட் தி எக்ஸ்பெக்டட் வின்னிங் அமௌண்ட் அண்ட் வேரியன்ஸ். எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸை கண்டுபிடிக்கணும், அதுக்கேற்ற எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் வேரியன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ இந்த ஒரு சம்லேருந்து ஃபஸ்ட்டு பண்ண 3 எக்ஸசைஸோட காம்பினேஷனும் உனக்கு வந்துருச்சு. ஆமா ரைட்டரா பசங்களா? ஸோ வாட் இஸ் இட்? 2 balls சூஸ் பண்ணுறாங்க, அரௌண்ட் ஹாஃப். ஸோ சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. என் ஆஃப் எஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? 12ல் நீங்கள் 2 பேர்த்த சூஸ் பண்ணுறீங்க. தட் இஸ் யுவர் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேங்களா? 12ல் 2 பேர்த்த சூஸ் பண்ணுறது அவங்களோட சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இட் இஸ் 12 into 11 divided by 1 into 2 which is 66. ஸோ இப்போ சாம்பிள் ஸ்பேஸில் மொத்தம் 66 சாய்ஸஸ் இருக்குது, 66 எலமெண்ட்ஸ் இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ மை சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் டிவைடட் அப்பான் எப்படிலாம் சூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஆஃப் 2 பால்ஸுமே பிளாக்காக இருக்கலாம். போத் ஆர் பிளாக். போத் ஆர் பிளாக். ஓகே, ஸோ போத் ஆர் பிளாக் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2மே பிளாக்காக இருக்கணும் அப்படின்னா
அது வந்துட்டு 4C2வா இருக்கு. 2மே பிளாக்னா 4 ஏதாவது 2 பால் எடுத்தா தான் அது முடியும். அப்ப 4CT எத்தன பேர் இருக்காங்களோ, அவ்ளோ எலிமெண்ட்ஸ்க்கு தான் இது பாசிபிள். ஓகேங்களா? ஒரு எலிமெண்ட்க்கு ரூ. 20 கெயின். ஒரு சாக்லேட் நீங்க ஒரு டைம் கேம் வின் பண்ணிட்டாலே ரூ. 20. 2 டைம் கேம் பண்ணா 40. 3 டைம் கேம் பண்ணா 60. ஸோ இட் இஸ் அ மல்டிப்ளிகேஷன் ரைட்? அப்போ நான் இவ்ளோ டைம் கேம் வின் பண்ணியிருக்கேன். இன்டூ தட் 20. So it is 4C2 na 6 dama. So 6 into 20, 120 rupees. Rupees 120. ஓகேங்களா? Next, my x of both are black. Both are white இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? black ball choose பண்ணாதானே win. ஒயிட். 2 பேருமே ஒயிட்டா இருக்கணும்னா 8லேருந்து தான் அத சூஸ் பண்ணியிருக்க முடியும். 8C2 ஏன்னா இது மட்டும் தான் ஒயிட் பால்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா, நான் லூஸ் பண்றேன்டாமா. லூஸ் பண்ணா யூ ஹேவ் டூ சே இன் மைனஸ். இட் இஸ் -10. ஸோ 8C2ன்றது என்னது 8 into 7 by 1 into 2. ஸோ 2 7 கேன்சல் பண்ணீங்கன்னா 28. ஸோ 28 into -10 தட் இஸ் -280. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 1 black and 1 white. ஒரு பிளாக் அண்ட் ஒரு ஒயிட் கரெக்ட்டுங்களா? ஸோ பிளாக் பால்ஸ்ன்னு பார்க்கும்போது 4ல ஏதாவது ஒன்று தான் எடுத்திருக்க முடியும். அண்ட் 8ல ஒன்று தான் எடுத்திருக்க முடியும். இன்டூ ஒரு பால் எடுத்ததுக்கு ரூ. 20 வின் பண்ணியிருப்பாரு. மீதி ஒரு ஒயிட் எடுத்ததுக்கு ரூ. 10 லூஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ ஆக மொத்தம் ரூ. 10 கெயின் பண்ணியிருப்பாரு. கரெக்ட்டுங்களாமா? ஸோ விச் இஸ் 4 into 8 which is 32 into 10 that is 320 rupees. ஒன் செக். சாரி. இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்டா பசங்களா. ரியலி சாரி. எதுக்கு நம்ம டோட்டல் அமௌண்ட்லாம் கண்டுபிடிக்கணும்? வி டோன்ட் வாண்ட் டோட்டல் அமௌண்ட். வேல்யூ மட்டும் சொன்னா போதும்ல. 2மே போத் பால்ஸ்னா இட் இஸ் 20, 20, 40 டாமா. 2மே ஒயிட் அப்படின்னா -20 rupees அண்ட் இட் இஸ் 10 rupees. அவ்வளோதான். இது மட்டும் தான் உங்களோட வேல்யூஸ். ஓகே? நாட் தட் மச். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10, 40 அண்ட் -20. இப்போ நீங்க வந்து கவுண்டிங் பர்பஸுக்காக அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இல்ல. என்னடாமா இது இஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகே? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 10 வரைக்கும் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு? 10னா இதுதான். ஸோ தட் இஸ் 4 into 8 32வா? நெக்ஸ்ட் 40க்கு எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வருது? 4C2 which is 8. நெக்ஸ்ட் 2மே ஒயிட்டா இருக்கணும்னா 8C2 மீன்ஸ் இட் இஸ் 28. 4C2னா 6 தான். நாட் 8, இட் இஸ் 6 அண்ட் இட் இஸ் 28. ஓகே வாடாப்பா. ஸோ நம்பர்ஸ் எழுதிட்டேன். மொத்தம் 6 எலிமெண்ட்ஸுக்கு மட்டும் தான் 40 வரக்கு மாதிரி இருக்கு. 28 எலிமெண்ட்ஸுக்கு யூ வில் பி ஹேவிங் -20 அண்ட் 32 எலிமெண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு 10 rupees வரலாம். ஓகேங்களா? ஸோ கேன் வி ப்ரொசீட்ரா பசங்களா? Now we have to find f of x. So f of x எப்படி கண்டுபிடிப்பீங்க? f of xங்கிறது probability of x is equal to x. Probability of, so that is f of first என்ன கண்டுபிடிக்கணும்? 10 கண்டுபிடிக்கணும். f of 10. 10 எத்தனை பேத்துக்கு இருக்கு? 10 பார்த்தீங்கன்னா 32 பேத்துக்கு இருக்கு. And total எவ்வளோ? 66. So 32 by 66. கரெக்டாடாமா? நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 40. 40 எத்தனை பேத்துக்கு இருக்கு? 6 மெம்பர்ஸ்க்கு. டோட்டலி ஐ எம் ஹேவிங் 66. அண்ட் எஃப் ஆஃப் -20. -20 எத்தனை பேத்துக்கு இருக்கு? 28 மெம்பர்ஸுக்கு இருக்கு. அண்ட் டோட்டல் 66. திஸ் இஸ் யூ எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ இந்த டேப்லரை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். டேப்லர் காலம் x f of x. கரெக்ட்டுங்களா?
What is the x? It is 10, 40 and minus 20. இது வந்து பார்த்தீங்கன்னா 32 by 66, 6 by 66 and 28 by 66. Okay, so that's it. Now we can calculate our summation. இது இப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேபிள் போட்டு கால்குலேட் பண்ணணும் இல்லை, எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் இப்படியே கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுங்க. ஸோ 10 into 32 by 66, 40 into 6 by 66 minus 20 into 28 by 66. You can cancel it by 2 tables. So this is 5 time and this is 33. And this is 20 time and this is 33. And this is 10 time and this is 33. So you multiple panningana 30 into 5 it is 150. 150 kuda oru 10. 160. 160 by 33. Next இவங்கள ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 120 by 33. Next subtract பண்ணும் minus 280 by 33. இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 280, 280, 280. I am getting 0. அப்போ எவ்வளோ வின் பண்ணுவோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா வின்னிங் அமௌண்ட்டு 0 தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ வேரியன்ஸ் பார்க்கலாமா? ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்கடா பசங்களா. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா அந்த எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணிட்டு, ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணிட்டு உங்க கூட மல்டிபிள் பண்ணணும். ஸோ 100 into 32 by 66 ப்ளஸ் 40 வந்து 1600 into 6 by 66. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இவங்கள ஸ்கொயர் பண்ணும். ஸோ இட் இஸ் ப்ளஸ் 400 into 6 இல்லை 28. 400 by 28 by 66 dama. You can take 100 as common root. 100 நீங்க வெளியே வச்சுக்கலாம். இப்போ நீங்க கூட ஆட் பண்ணிக்கலாம். So 32 by 66. 16 into 6 it is 96. 96 by 66. 96. So next பார்த்தீங்கன்னா 4 and 28 மல்டிபிள் பண்ணுங்க. 4 and 25 மல்டிபிள் பண்ணா 100. ஒரு 100 கூட ஒரு 12. 112. So 112 divided by 66. யாரா பசங்க? Now you have to add it. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா you will be having 154. 144. And 144 இவனையும் ஆட் பண்ணீங்கன்னா 4 6 ஆட் பண்ணீங்கன்னா 150 கூட ஒரு 90 ஆட் பண்ணீங்கன்னா 240. So it is 100 into 240 divided by 66. You can divide it by 6 tables. So this is 40 and this is 11. So 4000 by 11. It is 4000 by 11 drama. Okay. So we have e of x square. நம்மகிட்ட e of x square இருக்கு. And அப்போ variance என்னது drama? What is the variance of x? So e of x square minus e of x the whole square. So 4000 by 11 minus நம்மளுக்கு வந்து ஆன்சர் என்னது 0 ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான். ஸோ வேரியன்ஸும் என்னடாப்பா 4000 by 11 தான் உங்களோட வேரியன்ஸ். கிளியரா? எஸ், ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்டா பசங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணலாமா? Example 11.18. So 11.18 என்ன சொல்ல வராங்கன்னா find the mean and variance of a random variable x whose probability density function நம்மகிட்ட கொடுத்தாங்க. இது வரைக்கும் mass function, இப்போ நம்மளுக்கு density function கொடுத்துருக்காங்க. Find the mean and variance of a random variable. Okay. Your e of x is equal to என்னடாப்பா
minus infinity-லேருந்து infinity x into f of x into dx. This is your expectations. Okay. So, இப்போ நம்மளுக்கு லிமிட் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 வர வரைக்கும் நம்மளுக்கு என்னடாப்பா 0 தான். 0 into dx ப்ளஸ் 0 to infinity-ன்றப்போ தான் உங்களுக்கு x into this is your f of x. Lambda into e power minus lambda x into dx. ஓகே, இது வந்து 0 ஆயிரும். ஸோ இவங்களை மட்டும் இன்டெகிரேட் பண்ணுவீங்க. 0 to infinity x into e power minus lambdaவை நான் வெளியே போட்டுட்டேன். ஓகே, lambda வெளியே போட்டுக்கலாம். x into e power minus lambda x into dx டாமா. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து காமா ரூலில் பண்ணலாம். காமா ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே இதான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த சாப்டர் ஃபுல்லாமே அதான் யூஸ் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி அதான் வரும். ஸோ இதை நீங்கள் டீன்னு எடுத்துக்கணும். லாம்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை லாம்டா. ஸோ வாட் இஸ் யோர் டிஎக்ஸ்? டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி பை லாம்டா. இதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். அண்ட் லிமிட் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ 0 to infinity இந்த எக்ஸுக்கு பதிலாக டி பை லாம்டா e power minus t into dt by lambda. So, இந்த lambda cancel 1 by lambda வெளியே இருக்கும். 0 to infinity e power minus t and t dt. So, இது யாருக்கு equal? t ஓட power 1 which is 1 factorial டாப்பா. 1 by lambda தான் answer. அப்போ உங்களோட expectation, உங்களோட sum or mean, உங்களோட expectation sum என்ன வேணா சொல்லலாம். சரிங்களா? அது நம்மளுக்கு என்னடாமா? which is 1 by lambda. இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? e of x square கண்டுபிடிக்கணும். I will very slow-ஆ போறேன். So e of x square யாருக்கு equal? minus infinity to infinity x square f of x dx-க்கு equal. So அது வந்து பார்த்தீங்கன்னா minus infinity to 0க்கு 0 into dx, it is 0. And 0 to infinity இன்றப்போ x square into f of x, which is e power minus lambda x into lambda dx. இது 0 ஆயிரும். And நீங்களை நீங்கள் வெளியே எடுப்பீங்க. ஸோ lambda வெளியே இருக்கும். 0 to infinity x square into e power minus lambda x into dx. ஸோ இப்போ நீங்கள் யாரை வந்து எடுத்துக்கணும்? சேம் இதே கதை தான். இந்த சப்ஸ்டியூஷன் நான் இங்கே எடுத்துக்கிறேன். your t is equal to lambda x, which means your x is equal to t by lambda. dx is equal to dt by lambda. ஸோ அப்போ இது lambda into உங்களுக்கு லிமிட் சேம் தான். நீங்கள் லிமிட்டின் தான் மாற்றணும். பட் எக்ஸுக்கு 0 to infinity-னா டீக்கும் 0 to infinity. அதனால நான் அதை மிஸ் பண்ணல. இவனுக்கு பதிலாக என்ன போடணும்? t square by lambda square into e power minus t. இவங்களுக்கு பதிலாக என்ன போடுவீங்க? dt by lambda. ஸோ ஆக மொத்தம் இந்த லாம்டா கேன்சல். ஒரு லாம்டா ஸ்கொயர் வெளியே இருக்கு. 1 by lambda square into 0 to infinity e power minus t lambda square t square t. ஸோ இந்த நம்பர் தான் இந்த ஃபேக்டோரியல். 1 by lambda square into 2 factorial, that is 2. ஸோ 2 by lambda square. இதுதான் உங்களோட வேரியன்ஸ். உங்களோட வேரியன்ஸ் என்னடாப்பா? உங்களோட வேரியன்ஸ் வந்து 2 by lambda square and your expectation is 1 by lambda. வேரியன்ஸ் கிடையாது. நம்ம e of x square தானே கண்டுபிடிச்சோம். சாரி. ஸோ வேரியன்ஸ் இன்னும் கண்டுபிடிக்கணும். your variance of x is equal to e of x square minus e of x in the whole square. e of x square என்னடாப்பா? 2 by lambda square minus 1 by lambda the whole square. So which is 2 by lambda square minus 1 by lambda square, that is 1 by lambda square. Same denominator, அதனால நீங்க என்ன பண்ணலாம்? டிஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். Same denominator, so that's why it is happening here. Okay வாடாமா? ஸோ அவ்வளோதான். சிம்பிள் அண்ட் ஈஸி. ஓகே. ஸோ இந்த சம்ஸுக்கெலாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ நீங்கள் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு ஃப்ளோவில் நீங்கள் பாட போய்கிட்டே இருக்கலாம்டாப்பா. ஓகேங்களா? உங்களுக்கு எந்தவித இடைஞ்சலுமே இதில் சம்திங் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 balls ஆர் ட்ரான் இன் அ செக்ஷன் அப்படின்னா இது ஒவ்வொன்றா எடுக்கிறாங்க வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னா என்னென்னா, இப்போ ஒரு பால் எடுத்து வச்சுட்டாங்க, அதை திருப்பி உள்ளே போட மாட்டாங்க. ஓகே.
மீதி இருக்கிற பால்ஸ்ல இருந்தா இன்னொரு பால் எடுக்கிறாங்க அப்படிதான் அர்த்தம். தட் இஸ் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். From an on containing 4 red balls and 3 black balls. Okay. Let X be the possible outcomes of drawing red balls. Find the probability mass function and mean for X. Super. Okay. இப்போ வித் ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் ஓரளவுக்கு கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன சொல்றது? ஓகே, ஐ கேன் ஷோ யூ. ஓகே, திஸ் இஸ் தி மேட்ச் பாக்ஸ். ஓகே, இப்போ இந்த மேட்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஆன் மாதிரி. இப்போ இந்த மேட்ச் பாக்ஸ்குள்ள நம்மளுக்கு வி வில் பி ஹேவிங் ஸ்டிக்ஸ். இதில் ரெட் கலர் ஸ்டிக்ஸும் இருக்குது, பிளாக் கலர் ஸ்டிக்ஸும் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ இந்த காம்பினேஷனில் இருக்கிற இப்போ நான் ஒருத்தரை எடுத்துட்டு இப்போ இதில் மொத்தமாக 10 ஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த 10ல் நான் ஒன்று எடுத்து இப்படி வச்சுட்டேன். ஓகே, திருப்பி போட்டெல்லாம் எடுக்க மாட்டேன். இப்போ மீதி எவ்வளோ ஸ்டிக்ஸ் இருக்குது? மீதி 9 ஸ்டிக்ஸ் தானே இருக்கும். அப்போ அந்த 9லேருந்து கணக்கு எடுக்கிறோம்ல, அதை நீங்கள் அங்கே சொல்லணும், அவ்வளோதான். ஸோ ஒவ்வொன்றா கம்மி பண்ணி தான் நம்ம காம்பினேஷன்ஸை சூஸ் பண்ணணும். நாட் ஓவரால் காம்பினேஷன்ஸ், மொத்தமாக காம்பினேஷன்ஸை சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ see this, if 2 balls are drawn in sessions without replacement, மொத்தமாக எவ்வளோ பால்ஸ் இருக்கு? 4 ரெட் பால்ஸ், 3 பிளாக் பால்ஸ். ஆக மொத்தம் டோட்டல் பால்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ? 7 டோட்டல் பால்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெட் பால்ஸ் எவ்வளோ ரெட் பால்ஸ் எடுக்கிறோம்? பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் ட்ராயிங் ரெட் பால்ஸ் எவ்வளோ ரெட் பால்ஸ் எடுக்கிறோம், அதுதான் வந்து எக்ஸோட வேல்யூஸ். ஸோ இப்போ என்னென்ன கேசஸ் இருக்கு? 2 பால்ஸ் எடுக்கிறீங்கன்னா 2 ரெட்டாக வரலாம், 2 பிளாக்காக வரலாம், இல்லைன்னா ஒரு ரெட் ஒரு பிளாக். அதுதானே கான்செப்ட். அதுலேயுமே ஃபர்ஸ்ட் ஒன் ரெட் செகண்ட் ஒன் பிளாக்ன்றப்போ வித்தியாசமாக இருக்கும். செகண்ட் ஒன் ரெட் ஃபர்ஸ்ட் ஒன் பிளாக்ன்றப்போ வித்தியாசமாக இருக்கும் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 1 sec. ஃபர்ஸ்ட் ஒன் ரெட்னா 7ல் 4 தூக்குற மாதிரி, எனி 4 கேன் பி கம்மிங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பிளாக்ன்றப்போ 6ல் 3 தூக்குற மாதிரி. நோ 4ல் ஏதாவது ஒன்று. and black also. யாடா பசங்க, நான் கெஸ் பண்ணது கரெக்டு தான். ஸோ அந்த மாதிரி 2 விதமாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹவு மெனி பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர்ன்னு நான் கேட்குறேன். ஓகே, ஸோ வி வில் பி ஹேவிங் லைக் எக்ஸ் ஆஃப் போத் பால்ஸ் ஆர் ரெட். 2 பால்ஸுமே ரெட்டாக இருந்தால் வாட் இஸ் அவுட்கம்? 2. ரெண்டுமே ரெட்டு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் both balls are white. சரி, ஒயிட்டா பிளாக்கா? பிளாக் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை பேத்துக்கு இது கிடைக்க வாய்ப்பு இருக்கு? பிளாக்ன்றப்போ 0, ஏன்னா அதில் ரெட்டே கிடையாது, ரெண்டுமே பிளாக். ஓகே, அண்ட் எக்ஸ் ஆஃப் 1 is white and 1 is red and 1 is black. ஸோ விச் இஸ் 1. ஸோ எக்ஸுக்கு வேல்யூஸ்ன்னு பார்க்கும்போது 1 0 2 தான். ஓகேங்களா? இப்போது நம்ம ப்ராபபிலிட்டி ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிச்சலாம். இதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சலாம். என் கண்டுபிடிச்சி பண்ணணும்னு இல்லைல்ல. ஸோ இப்போ நம்மளுக்கு எஃப் ஆஃப் 2 வேணும். எஃப் ஆஃப் 2னா என்னது? பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ யாருக்கெல்லாம் எக்ஸ் 2வாக வரும்? ஸோ 2 பால்ஸுமே ரெட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன கான்செப்ட்? இதை நீங்கள் பிரித்து எழுதணும் பசங்களா. ஸோ யூ ஹாவ் டு ஓகே 2 பால்ஸ்ன்றப்போ ஒட்டுக்காவே நீங்கள் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ 3 பேரா? 4 பேர் ரெட்டு. ஒரே தர இருக்கும்போது 4ல் 2 தான். எப்படி பார்த்தாலும் 4ல் 2, அதுக்கப்புறம் ஸோ வாட் எவர் 4ல் 2 பேரை சூஸ் பண்ணி முடிச்சிருவீங்க. அண்ட் மொத்தமாக 7 பேர்த்தில் 2 பேரை சூஸ் பண்ணி முடிச்சிருவோம். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குன்றப்போ நோ ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4C2னா 6, 7C2ன்றப்போ 7 × 8 × 1 × 2.
ஸோ இது அங்கே மல்டிபிள் ஆச்சுன்னா 12 divided by 7 into 8. So this is 3 times and this is 2 times. So 3 by 14. ஓகேங்களா? நெக்ஸ்ட் f of 1. f of 1 is equal to p of x is equal to 1 ராமா. இப்போ 1 என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா 1 எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்னா ஒருவேளை ஃபர்ஸ்ட் பால் நீங்கள் பிளாக்காக எடுக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் பால் பிளாக்காக எடுக்கிறீங்க. ஸோ அப்படின்னா பிளாக் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேர் டூ பாசிபிலிட்டிஸ். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் பிஆர் வரலாம் ஆர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர்பி வரலாம். இந்த ரெண்டுமே கன்சிடபிள் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இது எப்படி நீங்கள் எடுப்பீங்க? பிளாக் பால்ஸ், பிளாக் ஃபஸ்ட்டு பிளாக்னா இப்போ 3ல் ஏதாவது ஒன்று தூக்கியிருப்பாங்க. ஓகே, அடுத்ததே பார்த்தீங்கன்னா 4 பேத்துல ஒன்று தூக்கியிருப்பாங்க. பட் இதோட சப்ரஷன் இப்போ பிளாக் பால்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 3ல் 1 7ல் ஒருத்தர் சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த அடுத்தது சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சாய்ஸ் வந்து 6 பேர், 6 பால்ஸ் தான் அங்கே இருக்கும். அந்த இப்போ 6 பேர்த்துல நீங்கள் ஒருத்தர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், விச் இஸ் 6C1ன்னு எழுதுறோம். தட் இஸ் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ இந்த வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் இங்கே புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. யாடாமா? நெக்ஸ்ட்டு வாட் அபவுட் திஸ் கேஸ்? ஃபஸ்ட்டு வந்து ரெட். ஸோ 4C1 divided by 7C1 into 3C1 divided by 6C1. You can now you find it. So another 3 into 4 divided by 7 into 6. So 3 into 4 divided by 7 into 6 na 12 divided by 42 plus 12 divided by 42. So ரெண்டு பேத்தி multiple பண்ணிங்கன்னா 12 divided by 21. Again you can divide it by 3 table, which is 4 divided by 7. ஓகேங்களாமா? அண்ட் இந்த ஆன்சர் மட்டும் ஏதோ மிஸ் பண்ணுறேன்னா சாரி, ஒரே நிமிஷம், இவன் ஏதோ மிஸ் பண்ணுறேன். 4C2னா 6 தான். 4 into 3 into 1 by 2 and this is 7 into 8 into 1 into 2. So இந்த 1 cancel ஆயிரும். When you cancel this, this is 1 into 2. Again 3 by 14 தான் எனக்கு கிடைக்குது. ஒரே நிமிஷம் பசங்களா. ஓகே, ஐ காட் இட். நான் எங்கே தப்பு பண்ணேன்னு நம்மளுக்கு இன்னும் கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம். ஸோ பசங்களா, எஸ். ஸோ ஆக்சுவலி இதையுமே நீங்கள் நான் சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம்டாப்பா. ஓகேவா? நான் அப்போ சொன்னேன்ல அதே மாதிரி யூ கேன் டூ இட். வாட் யூ கேன் டூ இட்? ஸோ இட் இஸ் 4C1 divided by 7C1. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ 3 பால் தான் இருக்கும். ஸோ 3 பால்ஸ் தான் லெஃப்ட் ஓவர். அதுலேருந்து இன்னும் ஒருத்தர நீங்க சூஸ் பண்ணுவீங்க. அண்ட் இங்க 6 பால்ஸ்ல ஒருத்தர நீங்க சூஸ் பண்ற மாரி இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டூ 4 into 3 divided by 7 into 6. So which is 12 by 21. 12 by 42. Something is different here. So I found out my mistake பசங்க. Sorry. Literally sorry. ஒரு தப்பான மிஸ்டேக் பண்ணிட்டேன்ல. சாரிம்மா. 7 into 8 பண்ணிட்டு இருந்திருக்கு. That's my problem. So it is 4C2 divided by 7C2, which is 4 into 3 divided by 1 into 2 divided by 7 into 6 into 1 by 2 தானே பண்ணியிருக்கணும். இங்கே தான் மிஸ்டேக் ஆயிடுச்சு. This is 2 times and this is இதே கேன்சல் பண்ணிங்கன்னா this is 2 times. So இவனையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ வில் பி கெட்டிங் 2/7. உங்களுக்கு 2/7 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு f(0)ன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பால்ஸ் 2 பேருமே பிளாக் பால்ஸ். ஸோ 3ல் 2 பேர் 7ல் 2 பேர் சூஸ் பண்ணுற மாதிரி ஆகும். 3ல் 2 பேர்னா இட் வில் பி 6 அண்ட் 7C2. இப்போ தான் 7 into 6 divided by 1 into 2 which is 21. So 21 equal to 2 divided by 7. This is 3. நான் ஃபேக்டோரியல்ஸை போட்டுட்ருக்கேன். தட்ஸ் த ப்ராப்ளம். 1/7 ராமா. நான் ஃபேக்டோரியல் ஆன்சரை மாற்றி போட்டுட்ருக்கேன். யா. ஸோ இட்ஸ் 3/21. 3 ஃபேக்டோரியல்னா 6ல. ஸோ 3C2க்கு நான் 6ன்னு நினச்சிட்ருக்கேன். 4C2 தான் 6. 1/7. அவ்வளோதானாமா? ஸோ நீங்கள் ஆட் கூட பண்ணி பார்க்கலாம். 4, 2, 1, 7/7. எஸ், இட் இஸ் டன். ஓகே, இப்போ அவங்ககிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அண்ட் மீன் ஃபார் எக்ஸ். வி ஹாவ் டு ஃபைண்ட் தி மீன் ஃபார் எக்ஸ். x f of x. Your x is 0, 1, 2, 1/7, 4/7 and 2/7. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 into 1/7 plus 4/7 plus 2 2s are 4/7 which is 8/7. So what is your mean? Your mean is equal to 8/7 Rama. சரிங்களா? So that's it, this question. If mu and sigma square are the mean and variance of the discrete random variable x, and e of x plus 3 is equal to 10 and e of x plus 3 the whole square is equal to 116, find mu and sigma square. So mean and variance நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, மீன்னா யாரு? உங்களோட மீன் அப்படிங்கிறவங்க வந்து mu is equal to e of x. e of x தான் நம்மளோட மீன். சரிங்களா? What does your mean? Your mu is called e of x. And sigma square அப்படின்னா e of x square minus e of x the whole square நம்ம பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கு? e of x இருக்கு. So e of x plus 3 is equal to 10. So இப்போ e of x plus 3னா என்னது? Summation x plus 3 into f of x அப்படின்னு தானே நம்ம அர்த்தம், which is 10, right? இப்போ இதுக்கு இதுதானே அர்த்தம். Summation x plus 3 into f of x. நான் ப்ரூஃப் பண்ண விரும்பல. ஸ்ட்ரெயிட்லி நான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சொல்கிறேன். ஓகேங்களா? e of
x plus a is equal to என்னன்னு கேட்டிங்கன்னா e of x plus a மட்டும் தனியாக எழுதிக்கலாம். இதுக்கான ப்ரூஃப் வந்து உள்ளே இருக்குது. ஓகேவா? இதுக்கான ப்ரூஃப் வந்து which is inside the book illustrationsலாம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் தனியாகவே எழுதிக்கலாம். ஸோ e of x plus 3 is equal to 10. அப்போ e of x என்னன்னு கேட்டிங்கன்னா 10 minus 3 that is 7. இதுதான் உங்களோட mu value. ஓகேவாடாமா? ஸோ this is your mu value. Now we have to find for e of x square, right? அப்போ e of x plus 3 இருக்குங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? e of x square plus 6x plus 9 is equal to 116. தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ e of x square 6 into e of x. ஸோ இந்த மாதிரி 6லாம் you can take outside ராமா. So 6 into e of x plus 9 which is equal to 116. So என்ன ஆகும்? இது உங்களோட வேல்யூ தெரியும் 7. So e of x square plus 42 plus 9 is equal to 119. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிங்கன்னா it will be 51. So 116லேருந்து 51 போயிடும். ஸோ அப்போ e of x square is equal to 116 minus 51. So that is 65. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வேரியன்ஸ் கேட்டிருக்காங்களா? ஸோ வேரியன்ஸ் is equal to e of x square minus e of xt whole square. ஸோ 65 minus 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49. ஸோ ஒரு 16. வேரியன்ஸ் is 16 and mean is 7. So we can see the fourth sum. 4 fair coins are tossed once. So 4 coins are tossed பண்றாங்க. Find the probability mass function, mean, variance for the number of heads you occurred. Okay. 4 coins அப்படின்னா total. So total n of sல எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா it will be 2 raised to power 4, that is 16 elements இருக்கும். மொத்தமாக 16 elements இருக்கு. ஸோ இதில் என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் வரலாம்? மேபி 4மே வரலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆஃப் மேபி 4 ஆஃப் தெம் ஆர் ஹெட்ஸ். 4 பேரும் ஹெட்டாக இருக்கலாம், இல்லைன்னா 3 ஹெட், இல்லைனா ஒரு ஹெட். அப்படி தானே நம்மளுக்கு குறையும். யாடா பசங்களா? ஸோ அப்போ என்னென்ன வேல்யூஸ் இருக்கும்? வாட் ஆர் த வேல்யூஸ் யூ வில் பி ஹேவிங்? ஹெட்டே இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஹெட் இருக்கலாம், 2 ஹெட் இருக்கலாம், 3 ஹெட் இருக்கலாம், 4 ஹெட்டு கூட இருக்கலாம். ஃபோர் காயின்ஸ்லுமே 4 is also will be happening. ஓகே, ஸோ இப்போ இவங்களுக்கான டோட்டல்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பார்த்து பொறுமையாக தான் கண்டுபிடிக்கணும். சரியாடா பசங்களா? ஸோ how will you calculate this combination? இப்போது ஜீரோங்கிறது எல்லாமே டெய்லாக இருந்தால் தான் ஜீரோ. ஸோ டின்னு எல்லாருமே டீயாக இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். அப்போது இதுக்குன்னு பார்த்தா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வில் பி 1, ரைட்? ஜீரோ 1, ஓகே, 0 1 2 3 and 4. ஓகேங்களா? ஜீரோ ஹெட்ஸே வராமல் இப்போ 4 டைம் காயின் டாய்ஸ் பண்ணுறேன், 4 டைமில் எனக்கு ஒரு டைம் கூட ஹெட்டே வரல அப்படின்னா தானே இது பாசிபிள். ஸோ 4C0 which is nothing but 1 ராமா. 4C0னா which is nothing but 1. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 1. இப்போ 4 டைமில் எனக்கு ஒரு டைம் ஆச்சு ஹெட் வரணும். ஸோ அப்படின்னா 4 times possible? 4 times possible? Yes. Next, 4
டைமில் எனக்கு 2 டைமாச்சும் ஹெட் வரணும். அப்போது எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? 2 ஹெட்டை வச்சு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இட் வில் பி 6ன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 4ல் 3 டைம் கூட வரலாம், which is again 4. 4C4ன்றப்போ we will be getting 1. ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு தான் 4 ஹெட்ஸ் இருக்க முடியும். ஸோ these are the number of elements. இதுதான் நம்மளோட values of x and this is the number of elements in its inverse sets. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் f of x கண்டுபிடிக்கிறது easy for you. So your f of 0 is equal to 1 divided by மொத்தமா எவ்வளோ elements இருக்காங்க? There is 16 elements. Okay. So 1 by 16. What is f of 1? f of 1 வந்து 4 by 16. f of 2 6 by 16. f of 3 4 by 16. f of 4 1 by 16. எல்லாத்தையும் எழுதியாச்சுடாமா. ஓகே, நம்மக்கிட்ட அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஓகே, அதை எடுத்து அழகாக எழுதிடலாம். ஸோ யுவர் f of x is equal to 1 by 16 when your x is equal to 0. Next, 4 by 16. 4 by 16. எப்பெல்லாம் 4 by 16? When your x is equal to 2 and 3 times. 2 and 3 times ka illa 1 and 3 times ka. When your x is equal to 1, 3. இந்த ரெண்டுல யார் இருந்தாலும் 4 by 16 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 6 by 16. x is equal to 2க்கு and 1 by 16 இங்கேயே போட்டுக்கலாம். when it is equal to 4. கரெக்டாடாப்பா? ஸோ f of x நான் எழுதிட்டேன். ஓகேங்களா? ஆர் எல்லாத்துக்கும் தனித்தனியாக எழுதிக்கோங்க. இப்படி எழுத வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஓகே, இப்படி மார்க்னா தனித்தனியாகவே எழுதிக்கோங்க. x is equal to 0 ஒரு டைம், x is equal to 4 ஒரு டைம், x is equal to 1, 3 ஒரு டைம் அண்ட் 2 ஒரு டைம். இது மாதிரி தனித்தனியாகவே எடுத்து எழுதிக்கலாம். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஃபைன். மீன் அண்ட் வேரியன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு மீன் கண்டுபிடிக்கணும். ரைட்டாடாமா? ஸோ your e of x தான் உங்களோட மீன். தட் இஸ் summation x into f of x. தட் இஸ் 0 into 1 by 16. Next 4 into 1 by 16. Next என்னடாமா? 1 into 4 by 16. 3 into 4 by 16. 2 into 6 by 16. எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4 இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 12 அண்ட் இங்கே ஒரு 12, which is total divided by 16. 8, 24. So 8 plus 24 is 32. So 32 by 16, which is 2. அப்போது உங்களோட மீன் என்னடாமா? So your mean is 2. Okay, now we want e of x square. நம்மளுக்கு e of x square வேணும். ஸ்கொயர் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணும். 0 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0 தான். 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 by 16. 1 by 9 by இவங்களை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 by 6 by 16. ஸோ now everything ஆட் பண்ணுங்க. ஸோ 16 plus 4 plus 36 plus 24 whole divided by 16. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 20 and இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா you will be having 60. So it is 80 by 16, that is 5 டாமா. ஓகேங்களா? So what is your variance of x? Your variance of x is equal to 5 minus 2 square. So which is 1. உங்களோட மீன் வந்து 2 and variance வந்து 1. அவ்வளோதான். So it is கதம். ஸோ ஒரு 4 sums இருக்குடா பசங்களா. ஐ ஹோப் யூ கேன் டூ இட். ஓகேங்களா? இன்டகிரேஷன்னாலே மோஸ்ட்லி என்ன வரப்போகுது? அந்த காமா இன்டகிரேஷன் தான் வரப்போகுது, விச் இஸ் நத்திங் பட் டிஃப்ரெண்ட். இதெல்லாமே காமா இன்டகிரேஷன்ஸ் தான். நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ டுடேடா பசங்களா, இதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஆல் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்ட் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ பாய் பாய் பசங்களா.